ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டம்பிள் கைஸ் கேம் பிளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம் இப்போது. ஓகே, இப்போ நம்ம என்ன மேப் வரப்போகுதுன்னு தான் பார்க்கணும். நம்ம விளாண்டே ஒரு 3 monthsக்கு மேலே ஆச்சு. ஓகே, இது என்ன மேப்பு? பெயிண்ட் ஸ்பிளாஷ்னு ஒரு மேப் வந்துச்சு கைஸ். ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். 3, 2, 1 கோ. போயாச்சு கைஸ். நம்ம தான் முன்னாடி போயிட்டுருக்குறோம். நம்ம இந்த பெயிண்ட் பெஸ்ட் மட்டும் நம்ம எப்போவுமே மாட்ட மாட்டோம், அதெல்லாம் நம்ம கை வந்த கலை. ஓகே, நம்ம முன்னாடி போயிட்டுருக்குறோம். இதில் எப்படியாவது உள்ளே வந்துடாமல் தப்பிச்சு நம்ம ஐயோ. ஓகே, நம்ம உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ரெஷ்ஷு அடிச்சு பிடிச்சி போயிட்டுருக்குது. நம்ம ஏற்றிச்சு கைஸ். ஐயோ அம்மா. சரி, பரவாயில்ல, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். இதில் 16 பேர் குவாலிஃபை ஆகணும். ஐயோ, பேசிகிட்டு இருக்கும்போது அடி வாங்குறமே. நல்ல வேலை ஒரு ஜம்பை போட்டு முன்னாடி வந்துச்சு. நம்ம அப்படியே முன்னாடி போய் இந்த சுற்றிட்டு இருக்கிற ஃபேனில் போய் நம்ம ஏறிடலாம். ஏறி இது வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம போகணும். நம்ம ஐயோ, இது கேப்புக்குள்ளே பூந்து போயிடலான்னு பார்த்தா அந்த சட்னிக்குள்ளே உள்ளோன்றோம். நம்ம மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி இது வெடிக்கிறதுக்குள்ளே போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்குது. இதையும் நம்ம இது தெரிக்கிறதுக்குள்ளே ஏறிட்டோம்னா நம்ம வந்துடலாம். இதான் இங்கே இருக்கிறதே ரொம்ப கஷ்டமானது. இதில் குதிச்சு போயிடலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி. நம்ம இது ரொம்ப நாளாக ஆண்டிருக்கோம். ஓகே, ஆனால் வரானான்னு பார்ப்போம். அது வரைக்கும் இங்கேருந்து வேடிக்கை பார்ப்போம். இந்த பாருங்க, நம்மளை மாதிரி இன்னும் பண்ணிட்டாங்க நின்றுக்கிறான். எல்லாம் நம்மளை மாதிரி இருக்காங்க. சரி, அவங்க வந்துட போல குவாலிஃபை ஆகிடலாம். இங்கே இந்த மண்டையை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே ரவுண்டு முடிச்சு போச்சு. முடிஞ்சு கைஸ். ஓகே, ரவுண்டு ஓவர். நீங்கள் இந்த இடத்துல நம்ம எங்கே இருக்கோன்னு கரெக்டாக ஸ்பாட் பண்ணி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது எத்தனை வரும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன இது வருதுன்னு பார்க்கலாம். என்ன இது வருது? இது என்னதுங்க? பிவாட் பொசிஷன் என்னமோ வந்திருக்குது. ஓகே, அதில் போயிடலாம். நடுவில் சுற்றி எல்லாம் ஆடிட்டு இருக்குது. சரி, வாங்க நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ரைட் சைடு இருக்கிறதா போவோம். ஓகே, போயாச்சு. எல்லாம் ஓடிட்டு இருக்கிறானுங்க. நம்ம எப்போவுமே ரைட் சைடு தான் கைஸ், அது இன்றைக்கும் மாறாது. ஓகே, நம்ம இதுக்குள்ளே ஓடிடலாம். எல்லாம் நம்மளே முந்திட்டு திருப்பதியில் அடிச்சுட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கானுங்க. சரி, இதுக்குள்ளே குதிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஷாப்புக்காரையான இங்கே வந்து உள்ளே போயிட்டு இருக்கிற எதுக்குன்னே தெரில. சரி, நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிதானமாகவே இதில் போய்க்கலாம். அம்மா சொல்லிகிட்டு இருக்கும் போதே அடி வாங்குறமே. என்ன கொடுமை சரவணன் இது. நம்ம அடி வாங்கிட்டே இருக்கிறோம். சரி, ஓடுங்க, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். என்னங்க இது, இந்த பால் நம்ம தாண்ட விடாதட்டுருக்கு. சரி, நம்ம அடிச்சு பிடிச்சி எப்படியாவது முன்னாடி போயிடலாம். நோட்டிஃபிகேஷன் வேறு. சரி, இதுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம எப்படியாவது குவாலிஃபை ஆகிடலான்ட்டு பார்த்தா கரெக்டாக வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு முன்னாடி போயிட்டோம்னா நம்ம குவாலிஃபை ஆகிடலாம். ஓகே கைஸ், இந்த ரவுண்டு என்ன அதுக்குள்ளே இன்னும் வந்துட்டோம். ஓகே, சயின்டிஸ்ட் தலையை வந்துகிட்டே இருக்கிறான். ஓகே, ரவுண்டு முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து 8 பேருக்கு இருக்காங்க. கடைசி ரவுண்டு. நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம்தான், ஏன்னா நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் கடைசி ரவுண்டு ஜெயிச்சிருக்கோம். ஓகே, என்ன மேப்பு? லங்கிடும். இந்த மேப் ஆகவே ஆகாது. நம்ம இந்த மேட்ச்சு 16 பேர் குவாலிஃபை ஆனால் கூட நம்ம வரமாட்டோம். இது வேறையாச்சு. சரி, நம்ம முன்னாடி போவோம். இல்லை, கடவுளுக்கு மேலே நம்பிக்கை இருந்தால் நம்ம போயிடலாம். சரி, ஒடுங்க அடிச்சு பிடிச்சி போயிடலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் முன்னாடி ஓடிட்டு இருக்கிறான். அவன் எங்கேயாவது விழுந்து செத்தா மட்டும்தான் நம்மளால் முன்னாடி போக முடியும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஓட்டைக்குள்ளே தள்ளி விட்டுருச்சு. சரி, மறுபடியும் நம்ம உள்ளே போயிடலான்னு பார்த்தா ஓட்டைக்குள்ளே விழுந்துட்டோம். கடைசியில் ரவுண்டு முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் ஜெயிச்சது CPL வீராண்டோ.